ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றுல ஒரு செய்தி எழுதுறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு 10 வயசு 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹஃபிலத்துல் குர்ஆன ஃபி ஸாபிஇ 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. ஹஃபிலத்துல் முஅத்தா ஃபில் ஆஷிரி 10 வயசுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதின முஅத்தா மாலிக் என்ற நபிமொழி தொகுப்பு ஃபுல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. இப்ப இந்த 10 வயசுல என்ன பண்றாங்க, அவங்க உம்மா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தன் மகனை மதீனா நகரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஹதீஸ் பாடம் நடக்குது. அந்த ஹதீஸ் பாடம் நடக்கிற அந்த சபையில போய் விட்டுட்டு வர்றாங்க. அன்னைக்கு அந்த ஹதீஸ் பாடத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மதுஹப் 4 மதுஹபினுடைய 2வது மதுஹப் மாலிகி மதுஹபினுடைய ஸ்தாபகர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க தான் ஆசிரியர், ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி நடத்துவாங்கன்னா, ரவுலா ஷரீஃபுக்கு ரசூலுல்லாஹுடைய ரவுலா ஷரீஃபுக்கு நேரா நின்று பாடம் நடத்துவாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மதீனாவுல அவங்க வாழ்ந்த காலத்துல மதீனாவுல அவங்க வாழ்ந்த காலத்துல செருப்பே அணிந்தது இல்லைன்னு சொல்றாங்க வரலாற்றுல. ஏன்னா அது ஒரு புண்ணிய பூமி, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமி, உட்கார்ந்த பூமி, அவர்களுடைய பாதம் பட்ட பூமி, சிரம் பட்ட பூமி, முகம் பட்ட பூமி. அப்படி இருக்கும் போது அந்த பூமிக்கு ஒரு தனி சிறப்பு, தனி மகிமை இருக்கு. அந்த இடத்துல போய் நம்ம செருப்பு போட்டு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவமரியாதை செய்யற மாதிரி. அதனால மவுத்து வரைக்கும் மதீனால அவங்க செருப்பு அணிந்த சரித்திரமே இல்லை. அவங்க வாழ்க்கையே ஒரு தனி அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு சரித்திரம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய சரித்திரம். அவங்க சரித்திரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு பேணுதல் மிக்க வாழ்க்கையா இருக்கு அவங்க வாழ்க்கை. ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உம்மா என்ன செய்யறாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உடைய அம்மா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 10 வயசு பையன் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்துறாங்க. நடத்தக்கூடிய அந்த ஹதீஸ் பாடங்களை சபையில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கையில ஒரு நோட்டு வச்சு, ஒரு பேப்பர் வச்சு, இல்ல ஒரு அட்டை மாதிரி ஒரு கையில ஒரு துண்டு மாதிரி வச்சு, ஒரு இந்த கட்டையில ஒரு மயில் ரேகை இருக்குல்ல, அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா மைய தொட்டு தொட்டு ஹதீஸ் பாடத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க, மாணவர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கையில நோட்டும் இல்லை, மையும் இல்லை, பேனா எதுவுமே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா மாணவர்களையும் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. என் கையில ஒன்றும் இல்லை. பார்த்த வரைக்கும் பார்த்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன் களிமா விரலால எச்சியை தொட்டு கையில எழுதிக்கிட்டாங்க. அப்படி தன் களிமா விரலால தன் நாவிலிருந்து வரக்கூடிய எச்சியை தொட்டு தொட்டு உள்ளங்கையில எழுதிக்கிட்டாங்களாம். எது? அது ஹதீஸ. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹுடைய நபிமொழியை கையால் எழுதி கொண்டாரு உள்ளங்கையில. இதுங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பாக்குறாங்க, இது என்ன வினோதமான செயலா இருக்கு, என்ன விளையாடிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க பார்வைக்கு தூரத்துல உட்கார்ந்துட்டு எச்சியை தொட்டு தொட்டு தட்டிட்டு இருக்கும் போது விளையாடுற மாதிரி தெரியுது. என்ன இவர் விளையாடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, ஒழுங்கீனமான செயலாச்சே. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3வது நாள் கூப்பிட்டாங்க, என் சபைக்கு வராதுன்ட்டாங்க, பாடத்துக்கு வராத போயிடு. அவங்களுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேட்டாங்க, ஆசிரியரே ஏன் என்ன வர வேணாம்னு சொல்றீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இல்ல எல்லாரும் பேனாவும் புக்கும் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் எச்சியை தொட்டு தொட்டு என்னமோ விளையாட்டுத்தனத்துல எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னமோ கிரிக்கிட்டு இருக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல பார்த்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஆசிரியர் அவர்களே, நான் பேனா வாங்குற அளவுக்கு வசதிப்படுத்தவும் கிடையாது, நோட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லை, மைக்கி வாங்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, ஏன்னா நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. சரி, நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை எப்படியாவது எழுதணுமே என்ற ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி என்னுடைய நாவிலே வரக்கூடிய எச்சியை வச்சு நான் கையால எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் 3 நாளா நடத்தின ஹதீஸை சொல்லணுமா, நான் மனப்பாடமா ஒப்பிக்கிறேன், கேளுங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, சொல்லு பார்க்கலாம். கட்ட 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 கட்டன்ட்டு ஒரு ஹரக்கத்து மாறாம, ஒரு எழுத்து தப்பாம கரெக்டா சொன்னாங்களா. 3 நாள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நடத்திய அந்த அனைத்து ஹதீஸையும் மனப்பாடமாக சொன்னார்கள். ஒரு தப்பு வரல, ஒரு திக்கல் வரல, ஒரு ஹரக்கத்து மாறல, ஜேர் ஜபராவோ ஜபர பேஷாவோ மாத்தி சொல்லல, கரெக்டா சொன்னாங்க.
ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்தாங்க, ஆச்சரியமாயிடுச்சு. இந்த மாணவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலா என்று அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. எல்லா மாணவர்களை விடவும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மேல தனி அக்கறை எடுக்க ஆரம்பிச்சாங்க, தனி கவனம் செலுத்துறாங்க. எல்லா மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை விட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு அதிக முன்னுரிமை கொடுத்தாங்க. தனக்கு பிறகு இந்த ஷரீஅத்தை பாதுகாக்கிற விஷயத்தில், தனக்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி